வணக்கம், வெல்கம் டு இது ஃபுட் கோர்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். கொஞ்ச நாளாக பிஸியாக இருந்தனால வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக பாசிப்பருப்பு பாயசம் தான் பண்ண போகிறோம். இது என்னோடய ஸ்டைலில். 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் 2.5 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சால் போதும். அதை வடிகட்டி வச்சுக்கலாம். பருப்பு வெந்த உடனே கரண்டிலேயே அதை மசிச்சுக்கலாம். நான் 25 கிராம் ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தலாம், கலந்து விட்டுக்கலாம். அதோட எடுத்து வச்ச வெள்ளைக்கரசிலையும் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுலேயே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்தலாம். 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 3/4 கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நெய்யில் 12 முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு பாயசத்தில் சேர்த்தலாம். தேங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நெய்யில் வறுத்துட்டு பாயசத்தில் சேர்த்தலாம். அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.